லக்னவி அந்தாஸ் லெசன் பார்க்க போறோம். இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெசன் பத்தின இன்ட்ரோடக்ஷனும் இந்த ரைட்டரோட இன்ட்ரோடக்ஷனும் வேற ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லெசன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதை ஸ்கிப் பண்ணாம அதையும் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த லெசனையும் பாருங்க. मुफस्सिल की पैसेंजर ट्रेन चल पड़ने की उतावली में फुका रही थी. मुफस्सिल பஸ் ட்ரெயின் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முஃபஸ்ஸில் பஸ் ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோக்கல் பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போறதுக்கான ட்ரெயின் அண்ட் பஸ் தான் முஃபஸ்ஸில் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசன்ல முஃபஸ்ஸில் की पैसेंजर ट्रेन चल पड़ने की उतावली में, அதாவது இப்ப கிளம்ப போகுது, இட் இஸ் இன் ஹரி டு லீவ் தி ஸ்டேஷன், அந்த மாதிரி ஒரு ஹரியில இருக்கு. ஃபுகா ரஹி थी. Now it is going to start. आराम से सेकेंड क्लास में जाने के लिए धाम अधिक लगते हैं. ரொம்ப பீஸ்ஃபுல்லா செகண்ட் கிளாஸ்ல போலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணா தாம்னா பிரைஸ், டிக்கெட்டோட பிரைஸை மீன் பண்றாங்க. அதிக் லக்தே ஹை, டிக்கெட்டுடைய பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். தூர் தோ ஜானா நஹி தா, ரொம்ப தூரம் போக வேண்டிய வேலையும் கிடையாது, அதனால செகண்ட் கிளாஸ்ல எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு भीड़ से बचकर एकांत में नई कहानी के संबंध में सोच सकने और खिड़की से प्राकृतिक दृश्य देख सकने के लिए टिकट செகண்ட் கிளாஸ் கா ஹி லே லியா. இப்படி எல்லாம் யோசிச்சும் கூட அவர் என்ன பண்றாருன்னா भीड़ से बचकर, அதாவது கூட்டம் அதிகமா இருக்கக்கூடாது, ஏகாந்த் மே நயி கஹானி கே சம்பந்த் மே சோச் சக்னே. ஏகாந்த் அப்படின்னா சாலிட்யூட்னு அர்த்தம். தனிமையில இருந்து புது ஸ்டோரியை யோசிக்கணும், புது ஸ்டோரிக்காக ஏதாவது விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்றதுக்காகவும் கிடுக்கி சே பிராகிருத்திக் திருஷ்ய தேக் சக்னே கே லியே, ஜன்னல் வழியா அழகா நேச்சரை ரசிச்சுட்டே போலாம் அப்படின்றதுக்காகவும் அதிகம் காசு இருந்தாலும் ஆத்தர் என்ன பண்றாருன்னா டிக்கெட் செகண்ட் கிளாஸ் காஹி லேலியா, செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டே வாங்குறாரு. காடி சூட் ரஹி थी, காடி வந்து இப்ப புறப்பட போகுது. सेकेंड क्लास के एक छोटे डिब्बे को खाली समझकर जरा दौड़कर उसमें चढ़ गई. ட்ரெயின் கிளம்பிட்டே இருந்ததுனால செகண்ட் கிளாஸினுடைய ஒரு கம்பார்ட்மெண்ட்டை காலி சமைச்சுக்கிற, காலியா இருக்கு, இது எம்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஓடி போய் ஆத்தர் என்ன பண்றாருன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுறாரு. உஸ்மே चढ़ गई. अनुमान के प्रतिकूल डिब्बा निर्जन नहीं था. அனுமானனா இவர் கெஸ் பண்ணது மாதிரி அதுக்கு பிரதிகூல், அதுக்கு அட்வர்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சுன்னா டிப்பா நிர்ஜன் நஹி தா. நிர்ஜன் அப்படின்னா ஜனங்கள் இல்லாம கிடையாது, யாரோ ஒருத்தர் அங்க இருந்திருக்காங்கன்னு மீன் பண்றாரு. அனுமான் கே பிரதிகூல், அதாவது அவருடைய கெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டா டிப்பா வந்து ஆளுங்க இல்லாம இல்ல. एक भर्त पर लखनऊ की नवाबी नस्ल के एक सफेद पोश सज्जन बहुत सुविधा से पालथी मारे बैठे थे. एक भर्त पर, அதாவது அவர் ஏறின அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பர்த்ல, பர்த்னா அந்த சீட் சொல்லுவாங்களே, அந்த பர்த்ல ஒரு லக்னோவினுடைய நவாபி நசல்னா அந்த பிரீட் ஆஃப் ஃபேமிலியை சொல்றாங்க. ஒரு லக்னோ யூத் என்ன பண்றாருன்னா சஃபேத் போஷ் சஜ்ஜன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒயிட் காலர்னு சொல்லுவாங்க. ஒயிட் காலர்னா அந்த அரிஸ்டோக்ராட்டிக் ரிச் பீப்புள் வந்து ஒயிட் காலர் பீப்புள் சொல்லுவாங்க. சஃபேத் போஷ் சஜ்ஜன் ஜென்டில்மேன் பஹுத் சுவிதா சே, ரொம்ப வந்து ஆராம் சே, ரொம்ப கம்ஃபர்டபுளா பால்தி மாரே பைட்டே தே. பால்தி அப்படின்னா கால் அப்படி கிராஸ் ஓவர் பண்ணுவாங்களே, கால் மேல கால் போட்டு அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் அந்த பர்த் எம்டியா இருக்கும்னு நினைச்சு ஏறுறாரு. ஆனா அந்த பர்த் வந்து இவர் நினைச்சது மாதிரி அது எம்டியா இல்ல. அது எப்படி இருந்துச்சுன்னா லக்னோவினுடைய நவாபி நஸ்ல வந்து சஃபேத் போஷ் சஜ்ஜன் சொல்றாங்க, ஒயிட் காலர் ஜென்டில்மேன் அங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா கால் கிராஸ் மேல கிராஸ் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. சாமனே தோ தாஜே சிக்னே கீரே தௌலியம் பர் ரखे थे. இவர் பார்த்த உடனே அங்க என்ன சீன் இருந்துச்சு அப்படின்னா லக்னோவோட நவாபி இருந்தாரு. அதுக்கப்புறம் சாம்னே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி தோ தாஜே சிக்னே, தாஜேனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான, சிக்னேனா ரொம்ப ஸ்மூத்தான கீரை, குக்கும்பர் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய், தௌலியம் பர் ரखे थे, ஒரு டவல் மேல வச்சிருந்தது. डिब्बे में हमारे सहसा कूद जाने से सज्जन की आंखों में एकांत चिंतन में विघ्न का असंतोष दिखाई दिया. ஆத்தர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல சடனா ஏறினதுனால சஹசா கூத் ஜானே சே, சஜ்ஜன் கி ஆங்கோ மே, அந்த ஜென்டில்மேனுடைய கண்கள்ல ஏகாந்த் சிந்தன் மே விகனுக அசந்தோஷ், அதாவது என்ன சொல்றாருன்னா அவர் இது வரைக்கும் தனிமையா போயிட்டு இருந்தார், சாலிட்யூட தனிமையா ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தார். அந்த ஏகாந்த் சிந்தன், அந்த ஒரு தனிமையில விகனுக அசந்தோஷ், டிஸ்டர்பன்ஸ் வந்தது, ஒரு அதனுடைய ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருடைய கண்கள்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. सोचा हो सकता है यह भी कहानी के लिए सूच की चिंता में हो, या कीड़े जैसे अपदार्थ वस्तुओं का शौक करते देखे जाने के संकोच में हो.
ஸோ இவர் ஏறின உடனே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, சோச்சா ஹோ சக்தா ஹை யஹ் பி கஹானி கே லியே சூச் கி சிந்தா மே ஹோ. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவரும் ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்காக இந்த மாதிரி வந்திருப்பாரோ. யா கீரை ஜெய்சே அப்பதார்த், பதார்த்தனா ஈட்டபிள்ஸ், அப்பதார்த்தனா ஈட்டபிள்ஸ் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா நம்ம சாப்பிடுற பொருள் இல்லையா, அதனால அப்பதார்த்னு சொல்றாங்க. கீரை ஜெய்சி அப்பதார்த் வஸ்துओं का शौक करते देखे जाने के संकोच में हो. ஒருவேளை கதை எழுதுறதுக்காக வந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குக்கும்பர் மாதிரியான ஒரு அப்பதார்த்த சாப்பிடுறதுக்காக தனியா வந்திருக்கலாம். அதை எல்லாரும் பாத்துருவாங்களோன்ற அந்த சங்கோச், அந்த ஹெசிடேஷன்ல இவர் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஏறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் மீன் பண்றாரு. நவாப் சாஹப் நே சங்கதி கே லியே உற்சாஹ் நஹி திகாயா. நவாப் சாஹப் இருக்கார்ல, அதாவது அந்த ஜென்டில்மேன் வந்து சங்கத்தினா ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு, இவர் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கான ஒரு एंथुसियाज्म அவர் காட்டல. संगति के लिए उत्साह नहीं दिखाया. हमने भी उनके सामने का बर्थ पर बैठकर आत्मसम्मान में आंखें चुरा ली. सो இவருக்கும் என்ன தோணுச்சு, ஆத்தருக்கு யஷ்பால் ஜிக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரு வந்து பேசணும்னு விரும்பல. இவருக்கும் அவருக்கு எதிர்க்க உட்கார்ந்துட்டு ஆத்ம சம்மான், ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஆங்கேன் சுராலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கேன் சுராலி அப்படின்றது ஒரு முகாவரே. முகாவரையோட மீனிங் நசர் பச்சானா அப்படின்னா கண், அதை பார்க்காத மாதிரி அவரும் இருந்துக்கிட்டாரு. நசர் பச்சானா அவர் கண்கள்ல இருந்து இவர் தப்பிச்சு இருக்கிற மாதிரி இருந்துட்டாரு. ஏன்னா இவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் இருந்துக்கிறாரு. ढाली बैठे कल्पना करते रहने की पुरानी आदत है. நம்மளுடைய ஆத்தரினுடைய ஆதத், ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலி பைட்டி, அதாவது சிட்டிங் ஐடில். எதுவுமே இது பண்ணாம வெறும் கதையை பத்தி மட்டுமே யோசிக்கணும், அதாவது இமேஜின் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஹேபிட். டாலி பைட்டே சிட்டிங் ஐடில், கல்பனா கர்த்தே ரஹ்னா, அதாவது ஏதாவது ஒன்று இமேஜின் பண்ணணும் அப்படின்றது இவருடைய புராணி ஆதத், அதாவது ஓல்டர் ஹேபிட் அது அவருக்கு. நவாப் சாஹப் கி அசுவிதா और संकोच के कारण का अनुमान करने लगे. இப்ப இவர் எதை பத்தி யோசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவாப் சாஹப் இருக்கார் இல்லையா, அதாவது இவருக்கு எதிர்க்கிற அந்த லக்னோ, அந்த பர்சனுடைய அசுவிதா, அதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தியும், சங்கோச் ஹெசிடேஷனை பத்தியும், அதுக்கான ரீசனை யோசிக்க ஆரம்பிக்கிறார். கா அனுமான் करने लगे. संभव है नवाब साहब ने बिल्कुल अकेले यात्रा कर सकने के अनुमान में किफायत के विचार से सेकेंड क्लास का टिकट खरीद लिया हो और अब गवारा न हो कि शहर का कोई सफेद पोश उन्हें मंजिले दरसे में सफर करते देखा. सो இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒன்னொன்னா யோசிக்கிறாரு, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. नवाब साहब ने बिल्कुल अकेले यात्रा कर सकने के लिए अनुमान में கிஃபாயத் கே விசார், கிஃபாயத் அப்படின்னா எக்கனாமிக்கலா, அதாவது பணம் என்ன சொல்ற, எக்கனாமிக்கல் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சேவ் பண்றதுல விசாரில் கூட என்ன பண்ணியிருக்காரு, தனியாகவும் யாத்திரை பண்ணணும், டிக்கெட் மணியும் சேவ் பண்ணணும் அப்படின்றதால செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. और अब खबारा ना हो कि शहर का कोई सफेद पोश उन्हें मंजिले दर्शे में सफर करते देखा. இப்ப அவரால் கவாரா நாஹோனா அக்செப்ட் பண்ண முடியல. அவரால் என்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த சிட்டியினுடைய இன்னொரு ஒரு ஒயிட் காலர் பர்சன் அவருடைய மஞ்சிலே தர்சே, அவருடைய தர்சேல, அவருடைய பிளேஸ்ல மிடில்ல வந்து அவரும் உட்காருவாரு, உட்காந்து சஃபர் பண்ணுவாரு, ஜேர்னி பண்ணுவாருன்றத அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. अकेले सफर का वक्त काटने के लिए ही कीरा खरीदे होंगे. அடுத்து என்ன யோசிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அக்கேலே தனியா போறாரு இல்லையா, அந்த சமயத்தை பாஸ் பண்ணணும், டைம் பாஸுக்காக மேபி அவரு குக்கும்பர் வாங்கியிருக்கலாம். कीरे खरीदे होंगे और अब किसी सफेद पोच के सामने कीरा कैसे खाऊंगा. இப்ப நான் வந்து உட்காந்துட்டேன் இல்லையா, அவரை வந்து அவரே ஒயிட் காலர் பர்சன் சொல்லிக்கிறாரு. இப்ப நான் வந்ததுனால எனக்கு முன்னாடி அவர் எப்படி இந்த கீராவை சாப்பிடுவாரு, இதெல்லாம் வந்து அந்த பர்சனை பத்தி இவர் யோசிக்கிறாரு. ஹம் கண்கியோ சே நவாப் சாஹப் கி ஓர் தேக் ரஹே தே. கண்கியோ அப்படின்னா அந்த கண்கள், அப்படி ஓர கண்களால. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாத்துறதுக்காக நான் அந்த பக்கமே பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஓர கண்ணால என்ன பண்ணாரு, அந்த நவாப் சாஹப்பை பாக்குறாரு. நவாப் சாஹப் कुछ देर गाड़ी की खिड़की से बाहर देखकर स्थिति पर गौर करते रहे. நவாப் சாஹப் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் நேரம் அந்த காடிக்கு கிட்கி, ட்ரெயினினுடைய விண்டோஸ்ல வெளியில அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் கவுர் கர்த்தே ரஹே, அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. ஓஹ் நவாப் சாஹப் ने सहसा हमें संबोधन किया, आदाब अर्ज जनाब, कीरे का शव फरमाएंगे. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஓஹ் இப்ப என்ன பண்றாரு, நவாப் சாஹப் ने सहसा हमें संबोधन के, என்ன நடக்குது இப்ப,
நவாப் சாஹிப் சடனா இவரை வந்து விஷ் பண்றாருன்னா சம்போதனுக்கு இவரை கூப்பிடுறாரு. ஆதப் அர்ஸ் அப்படின்னா நமஸ்தே அப்படின்னு சொல்ற மாதிரி, நமஸ்தே ஜனாப் அப்படின்னு சொல்றாரு, சார் நமஸ்தேன்னு சொல்லிட்டு கீரே கா ஷவுக் ஃபர்மாயேங்கே. ஃபர்மாயேங்கே அப்படின்னா ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி. இந்த கீரை சாப்பிடுற ஹேபிட், அது சாரி, இந்த குக்கும்பர் சாப்பிடுற ஹேபிட் இருக்கா, சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கீரே கா ஷவுக் ஃபர்மாயேங்கே. நவாப் சாஹிப் கா சஹசா பாவ் பரிவர்தன் அச்சி நகி லகா. ஸோ நவாப் சாஹிப் இவ்வளோ நேரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்துட்டு திடீர்னு அவருடைய சஹசா பாவ் பரிவர்தன், சடனா அவருடைய அந்த சேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸை வந்து இவருக்கு சரியா பிடிக்கல ஒருத்தருக்கு. भांप लिया आप शराफत का गुमान बनाए रखने के लिए हमें भी मामूली लोगों की हरकत में लथेड़ लेना चाहते हैं. இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஷராஃபத் கா குமான் பனாயே ரக்னே கே லியே, அதாவது டீசென்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ஒரு ப்ரைட், நாங்களும் டீசென்டான பர்சன் தான் அப்படின்றத சொல்றதுக்காக, ஹமே பி மாமூலி லோகோं की हरकत में, என்னையும் கூட நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நார்மல் பீப்புளுடைய ஹேபிட்டுக்கு லத்தேட் லேனா சாகத்தே ஹே அப்படின்னா பரேஷியான் கர்னா யா தங்கு கர்னா, அதாவது எங்களையும் நீங்க ட்ரபிள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத இவர் பாம்ப்லியா சென்ஸ் பண்ணிட்டாரு. இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஓஹோ உங்களுடைய டீசென்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து எங்களையும் ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஜவாப் தியா, புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ஆன்சர் பண்றாருன்னா, சுக்ரியா கிப்லா ஷவுக் ஃபர்மாயே. என்ன சொல்றாருன்னா, சுக்ரியா தேங்க்ஸ், கிப்லா, கிப்லா அப்படின்னா ஒரு பெரியவங்களை கூப்பிடுற ரெஸ்பெக்டிவ் வேர்டு, இப்போ சார்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான். கிப்லா ஷவுக் ஃபர்மாயே, நீங்களே வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சுக்ரியா ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் அதை டினை பண்ணிடுறாரு. नवाब साहब ने फिर एक पल खिड़की से बाहर देखकर गौर किया और दृढ़ निश्चय से कीरों के नीचे रखा तौलियां झाड़कर सामने बिछा लिया. நவாப் சாஹப் நே ஃபிர் ஏக் பல், அதாவது ஒரு மொமெண்ட்டுக்கு திரும்பவும் என்ன பண்றாரு, ஜன்னலுக்கு வெளியில பாக்குறாரு. கௌர் கியா, திரும்பவும் அட்டென்டிவ் ஆகுறாரு. அவர் திருந்த நிச்சய் சே, ரொம்ப இப்போ வந்து ஃபர்ம் டிட்டர்மினேஷனோட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கீரோ கே நீச்சே ரக்கா, அந்த குக்கும்பரை கீழே வைக்கிறாரு. தௌலியா ஜாடுகர் சாம்னே பிச்சாலியா, அந்த டவலை வந்து நல்லா உதறிட்டு, நம்ம சொல்லுவோம்ல ஃபிளிக் ஆஃப் பண்றது, நல்லா உதறிட்டு அதை விரிச்சு வைக்கிறாரு. सीट के नीचे से लोटा उठाकर दोनों कीरों को खिड़की से बाहर धोया. சீட் கே நீச்சே, அவரோட சீட்டுக்கு கீழே ஒரு லோட்டா வச்சிருக்காரு. லோட்டானா ஒரு சொம்பு மாதிரி வச்சுக்கோங்க, தண்ணி இருக்கு, அதை எடுத்துட்டு தோனோ கீரோக்கோ ரெண்டு குக்கும்பரையும் ஜன்னலுக்கு வெளியில தோயா வாஷ் பண்றாரு. அவர் தௌலியாசே பூஞ்சலியா, அதுக்கப்புறம் அந்த தௌலியா டவல் வச்சு அதை வந்து வைப் பண்றாரு, தொடச்சி எடுக்கிறாரு. ஜேபுசே சாக்கு நிக்காலா, அதுக்கப்புறம் அவருடைய பாக்கெட்ல இருந்து நைஃப் எடுக்கிறாரு. தோனோ கீரோ கே சிர் காட்டே அவர் உன்னையே கோதுகர் சாக்கு நிக்காலா, ரெண்டு குக்கும்பரனுடைய சிர் காட்டே, அந்த மேல கார்னர் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோதுகர் சாங்க் நிக்காலா, அந்த தோல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு ஏதாவது ஒரு இது மாதிரி இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, லேட்டா சீவி எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, அதை கோந்துக்கர் சாங்க் நிறா, திரும்பவும் அதை தொடச்சி எடுக்கிறாரு. फिर कीरों को बहुत एहतियात से छीलकर फांकों को करीने से तौलियां पर सजाती गई. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த குக்கும்பரை பகுத் எஹித்தியாத், ரொம்பவும் வந்து காஷனோட ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து சீல்கர் பீல் ஆஃப் பண்றாரு. அதை வந்து அப்படியே வந்து பீல் ஆஃப் பண்ணி உரிச்சிட்டு ஃபாங்கோங்கோ, ஃபாங்கோனா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணார். ஃபாங்கோங்கோ கரீனே சே, கரீனே அப்படின்னா அதை டெக்கரேட் பண்றதுக்கான விதம்னு சொல்றாங்க. ஒரு பொருளை எப்படி டெக்கரேட் பண்றோமோ அந்த விதத்துல கரீனே சே தவுலியா பர் சஜாதே கே, அந்த விதத்துல அவர் என்ன பண்ணாரு, அந்த டவல்ல வந்து அதை டெக்கரேட் பண்ணி வைக்கிறார். लखनऊ स्टेशन पर खीरा बेचने वाले खीरे के इस्तेमाल का तरीका जानते थे. லக்னோ ஸ்டேஷன்ல அந்த குக்கும்பர் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கீரைக்கு இஸ்தமால் கா தரிக்கா, கீராவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வே வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். கிராஹக் கே லியே ஜீரா மிலா நமக் और पिसी हुई लाल मिर्ची की पुड़ियां भी हाजिर कर देते थे. அவங்க அந்த குக்கும்பர் கூட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஹக் அப்படின்னா வாங்குறாங்க இல்லையா, அந்த கன்சியூமர்ஸ் வாங்குறவங்க, கஸ்டமர்ஸ்க்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜீரா மிலா நமக், அந்த நமக்கு சால்ட் எப்படி இருக்கும்னா ஜீரா போட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும், நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜீரா மிலா நமக். அவர் பேசி ஹுயி லால் மிர்சி, அதுல வந்து கலந்து இருக்கிற ரெட் சில்லி, அந்த மிளகா இருக்குல்ல, மிளகா தூள் சொல்லுங்க, அது லால் மிர்சிக்கு புடியா, புடியானா பொட்டலம்னு அர்த்தம்.
பேப்பர்ல மடிச்சு குடுக்குறாங்களோ அதான் புடியான்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு பொட்டலையும் சேர்த்து குடுத்துடுறாங்க. குக்கும்பர் கூட புடியாம் भी हाजिर कर देते थे. அதுவும் கூட அது கூட குடுத்துடுறாங்க. नवाब साहब ने बहुत करीने से खीरे का फांकों पर जीरा मिला नमक और लाल मिर्च की சுர்க்கி புரக் தி. நவாப் சாஹிப் என்ன பண்றாருன்னா அந்த புடியா இருக்கு இல்லையா அந்த பொட்டலத்துல இருந்து கரீனே சே, சோ கரீனே வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் அந்த பண்ற விதம், நம்ம எப்படி குக்கும்பரை கட் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி அழகா பஹூத் கரீனே சே கேரேக்கி ஃபாங்கோ அந்த குக்கும்பரினுடைய பீசஸ ஜீரா மிலா நமக்கு, அதாவது ஜீரா கலந்துருக்கிற அந்த நமக்கும் லால் மிர்சிக்கு சுர்க்கி அந்த ரெட்டிஷ் பவுடரை வந்து மீன் பண்றாங்க. புரக் தி அப்படின்னா ஸ்ப்ரே பண்றாரு, ஃபுல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்றாரு. उनकी प्रत्येक भाव भंगिमा और झबड़ों के स्फुरन से स्पष्ट था कि उस प्रक्रिया में उनका मुख खीरे के रसास्वाद और ரசாஸ்வாதன் கி கல்பனா சே பிளாவித் ஹோ ரஹா தா. அவர் அந்த மாதிரி பண்றாரு இல்லையா, அவர் எந்த மாதிரி அந்த மிளகாத்தூள் எல்லாம் போடுறாரு, அந்த உப்பு போடுறாரு இல்லையா, அதை பார்க்கும்போது உன்கி பிரத்யேக பாவ் பங்கிமா அந்த கெஸ்டர்ஸ் அவர் பண்ணும்போது அவருடைய மேனரிசம் எப்படிலாம் பண்றாரு. அவர் ஜபடோங்கி ஸ்பூரன் சே ஸ்பஷ்டதா, அந்த ஜபடோனா ஜாஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாய்களோட அந்த கீழே எடுத்து ஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபிளட்டர் ஆகுது, அதாவது ஒரு விதமா நம்ம ஒரு வேலையை உன்னிப்பா பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய முகபாவங்கள் மாறும். அதை தான் சொல்றாரு ஜபடோங்கி சூரன்சி ஸ்பஷ்டதா. இதுல அவருக்கு என்ன கிளியர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ் பிரக்ரியாமே அவர் பண்ற அந்த வேலைகளால உன்கா முக்கு கீரேக்கே ரசாஸ்வாதம் அப்படின்னா ஃப்ளேவர், அந்த குக்கும்பர், இப்போ குக்கும்பருக்கு ஒரு டேஸ்ட் வந்திருக்கும் இல்லையா, வாட்டரி குக்கும்பர் ஒரு டேஸ்ட் இருக்கும். ரசாஸ்வாதன் கி கல்பனாசே அந்த ஃப்ளேவரினுடைய இமேஜினேஷன்லேயே அது எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷன்லேயே அவருடைய வாயில என்ன வந்திருக்கும்னா பிளாவித் ஹோ ரஹாத்தா வாட்டரியா ஆயிருக்கும். நம்ம எச்சில் ஊறும்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளுக்கு எச்சில் ஊறும், அந்த மாதிரி ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. हम कनखियों से देखकर सोच रहे थे मियाँ रईस बनते हैं, लेकिन लोगों की नजरों से बच सकने के ख्याल में अपनी असलियत पर उतर आई है. இப்ப திரும்பவும் இவர் என்ன சொல்றாருன்னா, கன்கியோட அந்த கார்னர் ஐஸால இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. சோச் ரஹே இதை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, மியானா ஒரு பர்சனை குறிக்கிறாங்க. மியா ரைஸ் बनते ரிச் ஆயிடுறாங்க. ரிச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, लेकिन लोगों की नजरों से बच सकने के ख्याल में, அதாவது பீப்புள் கிட்ட இருந்து அவங்க ரிச்சா காமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி பாக்குறாங்க இல்லையா, நம்ம வந்து ரிச் பர்சன் காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி அசலியத் பர் உத்தர் ஆயே, அவங்களோட ரியாலிட்டில இருந்து அவங்க வெளியில வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நவாப் சாஹிப் ने फिर एक बार हमारी ओर देख लिया, वल्लाह शौक कीजिए लखनऊ का भालब कीरा है. திரும்ப நவாப் சாஹிப் என்ன பண்றாருன்னா திரும்ப இவரை பார்த்து வல்லாஹ் ஷவுக் கீஜியே, வல்லாஹ் அப்படின்றதும் சார் அப்படின்ற மாதிரி மீனிங் தான், ஷவுக் கீஜியே சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லக்னோ கா பாலப் கீரா ஹை, பாலம் அப்படின்றது குக்கும்பரினுடைய ஒரு வகை. பாலம் கீரா ஹை, லக்னோவினுடைய பாலம் கீரா, இதை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒயிட் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர்ல தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் ஒயிட் குக்கும்பர். இதுதான் ஒயிட் குக்கும்பர் சொல்லுவாங்க. இதுதான் லக்னோக்கா பாலம் கீரா அப்படின்னு அவர் மீன் பண்றாரு. नमक मिर्च छिड़क दिए जाने से ताजे खीरे की पानी आती फांकें देखकर पानी मुंह में जरूर आ रहा था, लेकिन इनकार कर चुके थे. नमक मिर्च छिड़क दिए, அதாவது உப்பு அந்த சில்லி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தாசே கீரை, இந்த ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் பானியாத்தி ஃபாங்கேம், அது வாட்டரி பீசஸை பார்க்கும்போது முகமே ஜரூர் ஆ ரஹா ஹை, கண்டிப்பா வந்து அவருக்கு வாயில எச்சி ஊறுது. லேக்கின் இன்கார் கர் சுக்கே தே, ஆனா வந்து அவர் டினை பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இல்லையா. ஆத்ம சம்மான் நிபாகனா கி ஹி உச்சித் சம்ஜா. இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணணும், நிபாகனா மெயின்டைன் பண்ணணுன்றதா கரெக்ட் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு உத்தர் தியா, யோசிச்சுட்டு அவர் என்ன ஆன்சர் பண்ணார் பாருங்க. சுக்ரியா இஸ் வக்த் தலப் மெஹசூஸ் நஹி ஹோ ரஹி. தல்ப் அப்படின்னா வந்து நீட் இல்லை, எனக்கு அது சாப்பிடணும்னு தோணலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த சமயம் எனக்கு அது சாப்பிடணும்னு தோணலை, எனக்கு அதில் தேவையும் இல்லை. மேதா பி ஜரா கம்சோர் ஹே, மேதானா ஸ்டொமக், வயிறும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, சரியில்லை வயிறு சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. மேதா பி ஜரா கம்சோர் ஹே, கிப்லா ஷவுக்கு ஃபர்மாயே, கிப்லான்றது அகைன் சார் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி, நீங்களே அதை சாப்பிடுங்க, கிப்லா ஷவுக் ஃபர்மாயே அப்படின்னு சொல்றாரு. நவாப் சாஹிப் நே
सदृष्ण आंखों से नमक मिर्च के संयोग से चमकती கீரை को फांकों की ओर देखा. இப்ப நவாப் சாஹிப் என்ன பண்றாரு அப்படின்னா, சதிருஷ்ட ஆங்கோ சே சதிருஷ்ண ஆங்கோ லாங்கிங்கா ரொம்ப வந்து தேவை, நம்ம ரொம்ப லாங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஆசைப்படுற மாதிரி அந்த கண்களால நமக்கு மிர்ச்சிக்கே சன்யோசே, சன்யோகனா கலந்திருக்கிற, நமக்கு மிர்ச்சி இதெல்லாம் கலந்திருக்கிற சமக்தி கீரை ரொம்ப ஷைனிங்கா இருக்கிற அந்த கீராவினுடைய ஃபாங்கோங்கி ஓர் தேக்க அந்த பீஸ் வந்து பாக்குறாரு. கிடுக்கி கே பாகர் தேக்குகர் தீர்க்க நிஸ்வாஸ் लिया. இப்ப ஜன்னலுக்கு வெளியில பார்த்துட்டு ஒரு லாங் பிரீத் எடுத்துக்கிறாரு. கீரே की एक फांक उठाकर होंठों तक ले गए. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த குக்கும்பரினுடைய ஒரு பீஸை எடுத்துட்டு அவர் லிப்ஸ் வரைக்கும் கொண்டு வராரு. ஃபாங்குக்கோ சூகா, சூகா அப்படின்னா ஸ்னிஃபிங், மோந்து பாக்குறாரு. அந்த பீஸ் ஆஃப் குக்கும்பரை வந்துட்டு சூகா பண்றாரு, போய் மோந்து பாக்குறாரு. स्वाद ஆனந்த் மே பல்கே முந்த் கை, அந்த ஸ்வாத் அந்த டேஸ்டினுடைய சந்தோஷத்துல அவருடைய ஐலிட்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணை மூடுறாரு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து பிடிச்சு பண்ணும்போது நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் கண்ணை மூடுறாரு. முகமே பர் ஆயே பானி கா கூண்ட் கலே சே உத்தர் கயா. இப்ப அவர் வாயிலிருந்து வந்த ஒரு, அதாவது ஒரு எச்சில் ஊறி வருது இல்லையா, அந்த கல்ப்பை வந்துட்டு அவர் திரும்ப முழுங்கிக்கிறாரு. தப்பு நவாப் சாஹிப் நே ஃபாங்குக்கோ கிடுக்கி சே பஹர் சோர் தியா. இந்த மாதிரி மோந்து பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு ஆசையா அப்படியே விழுங்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பீஸ் ஆஃப் குக்கும்பரை வந்து கிடுக்கி சே பாகர் छोड़ दिया, ஜன்னலுக்கு வெளியில தூக்கி போட்டுறாரு. नवाब साहब खीरे की फांकों को नाक के पास ले जाकर वासना से ரசாஸ்வாதன் கர் கிடுக்கி கே பாகர் ஃபேங்க்தே கயே. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பீஸா எடுத்துட்டு கீரைக்கு ஃபாங்கோவை ஒரு பீஸா எடுத்துட்டு நாக்கு கே பாஸ் லே ஜாக்கர் மூக்கு வரைக்கும் கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் வாசனா சே ரசாஸ்வாதன் அப்படின்னா இமேஜினேஷன்ல அதோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் மோந்து பார்த்துட்டு கிடுக்கி கே பாகர் ஃபேங்க்தே ரஹே, ஒரு பீஸா வந்து ஜன்னல் வழியா வெளியில த்ரோ பண்ணிட்டே இருந்தாரு. நவாப் சாஹர் ने खीरे की सब फांकों को खिड़की के बाहर फेंक कर तौलिया से हाथ और होंठ पोंछ लिया और गर्व से गुलाबी आंखों से हमारी ओर देख लिया. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பீஸா இந்த மாதிரி வெளியில த்ரோ பண்ணிட்டு அந்த டவலால அவருடைய கைகளையும் லிப்ஸையும் தொடச்சுக்கிறாரு. தொடச்சிட்டு கர்வசே குலாபி ஆங்கோ, ரொம்ப கர்வமா அவருடைய அந்த பிங்க் ஐஸால ஹமாரி ஓர் தேக்லே, என்ன வந்து பார்த்தாரு. மானோ கஹ் ரஹே ஹோ யஹ் ஹே கான்தானி ரஹீசோ கா தரீகா. தெரியல அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, இதுதான் வந்து கான்தானி அப்படின்னா ஹெரிடிட்ரியா ரிச் பீப்புள்னுடைய வே ஆஃப் ஈட்டிங், இதுதான் பாரு, நாங்க மூந்து தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரோ என்னவோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. கான்தானி ரைஸோனா ஹெரிடிட்ரியா ரிச் பீப்புள் இருக்காங்களே அவங்கள மீன் பண்றாங்க. நவாப் சாஹிப் கீரே கி தயாரி और इस्तेमाल को तक कर लेट गए. இந்த மாதிரி இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணதுனாலையும் அவர் எப்படி யூஸ் பண்ணாரு, அதை மூந்து பார்த்துட்டு வெளியில தூக்கி போட்டாரு இல்லையா, அதுல வந்து தக்குக்கர்னா டயர்ட் ஆயிட்டு லேட் கயா, லே டவுன் பண்ணிட்டாரு, படுத்துட்டாரு. हमें तस्लीम में सिर कम लेना पड़ा. यह है खानदानी तहजीब நஃபாசத் और நஜாக்கத். ஹமே, அப்ப நான் என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஸ்லீபுமே அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓ, இந்த மாதிரி தான் ரிச் பீப்புள் செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி நானும் அக்செப்ட் பண்ற விதமா சிர் கம் லேனா படா, நான் தலையும் ஆட்டிக்கிட்டேன். எஹு ஹே கான்தானி தஹசிப், ஓ இதுதான் வந்துட்டு ஹெரிடிட்ரி பீப்புளுடைய கல்ச்சர், ஹெரிடிட்டியா ரிச்சா இருக்காங்க அவங்களுக்கு கல்ச்சர். நஃபாசத் பியூட்டி और நசாக்கத் டெலிகேட், அதாவது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ற விதமோ என்னவோ அப்படின்ற மாதிரி நானும் அப்ரூவ் பண்ண வேண்டி இருந்துச்சு. हम गौर कर रहे थे कीरा इस्तेमाल करने के इस तरीके को कीरे को सुगंध और स्वाद की कल्पना से संतुष्ट होने का सूक्ष्म नफीज या एब्स्ट्रैक्ट तरीका जरूर कहा जा सकता है, परंतु क्या ऐसे तरीके से उधर की तृप्ति भी हो सकती है. ஸோ இப்போ அவர் என்ன யோசிக்கிறா, हम गौर कर रहे थे, நான் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அட்டென்டிவா யோசிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, कीरा इस्तेमाल करने के इस तरीका को கீரை கி சுகந்த் அவர் ஸ்வாத் கி கல்பனா, அதாவது இந்த மாதிரி குக்கும்பரை பண்ணும்போது, இந்த விதமா குக்கும்பரை யூஸ் பண்ணும்போது அதனுடைய சுகந்த் வாசனையும் சரி டேஸ்டும் சரி, அதை நம்ம வந்து இமேஜின் பண்ணி சந்துஷ்ட் ஹோனே கா சூக்ஷம் நஃபீஸா ஹை. ஸோ அதை வந்து நம்ம திருப்தியும் ஆயிடலாம், அதாவது ஹாப்பி ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு வாசனையும் டேஸ்டையும் நம்மளோட இமேஜினேஷன்ல பார்த்து நம்ம ஹாப்பியும் ஆயிடலாம். சூக்ஷம் நஃபீஸ் அவர் அப்ஸ்ட்ராக்ட் தரீக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மேபி ரொம்ப வந்து கரெக்டான கல்ச்சர்டு வேயா இருக்கலாம். சூக்ஷம் அப்படின்னா ரொம்பவும் மைன்யூட் வே ஆஃப் யூசிங்கா கூட இருக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் வே ஆஃப் யூசிங் திஸ் ஜரூர் கஹா ஜா சக்தா அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
परंतु आना क्या ऐसे तरीके से उधर की திருப்தி भी हो सकती है. ஆனா உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில் ஆகுமா, ஸ்டொமக்குக்கு திருப்தி கிடைக்குமா, வயிறு வந்து நிறையுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. नवाब साहब की ओर से भरे पेड़ के ऊंचे टकार का शब्द सुनाई दिया. अब नवाब साहब ने हमारी ओर देखकर कह दिया, कीड़ा लजिज होता है लेकिन होता है शकील, नामरात मेथे पर बोझ ढाल देता है. இப்போ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நவாப் சாஹிப் கி ஓர் சே நவாப் சாஹிப் பக்கம் என்ன நடக்குதுன்னா, பரே பேடிக்கே ஊஞ்சே டகர், அவருடைய வயிறு நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் அதுல இருந்து ஊஞ்சே டகர்னா பர்ப்னு சொல்லுவாங்க, நம்ம ஏப்பம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வயிற்றுல இருந்து ரொம்ப வயிறு நிறைஞ்சனால அவருக்கு ஏப்பமும் அந்த சத்தமும் கேக்குது. டகார் கா शब्द सुनाई दिया. और नवाब साहब ने हमारी ओर देखकर कह दिया. அதுக்கப்புறம் நவாப் சாஹிப் லேக்கக்க பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கீரா லஜிஜ் ஹோத்தா है, குக்கும்பர் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம்தான், லேக்கின் ஹோத்தா है சக்கீல், ஆனா அது என்னன்னா ரொம்ப வெயிட் கொடுத்துரும் உடம்புக்கு அப்படின்றாரு. ரொம்ப ஹெவி ஆயிடும், நம்ம சொல்லுவோம்ல சாப்பாடு ஹெவி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்றாங்க. வந்து ரொம்ப சக்கீலானது, ரொம்ப வெயிட் ஆனது. நாம்ராத் மேத் பர் போஜ் டால் தேதா. அன்பார்ச்சுனேட்லி அது வேற என்ன பண்ணும் அப்படின்னா மேதே, மேதே அப்படின்னா ஸ்டொமக்னு அர்த்தம். அதுல வந்து ரொம்ப போஜ் டால் தேதா ஹே, ஹெவி ஆக்கிடும், வயிறை வந்து ரொம்ப ஹெவி ஆக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. ஞான் சக்ஷு குல் கயே பெஹச்சானா ஏ ஹே நயி கஹானி கே லேखक. இப்ப அவருடைய ஞான் சக்ஷு அப்படின்னா விஸ்டம், அறிவு கண்ணு திறந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆத்தர் என்ன சொல்றாரு, இப்ப என்னுடைய அறிவு கண்ணு திறந்துருச்சு. பெஹச்சானா, இப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நான் கண்டுபிடிச்சேன்னா, ஏ ஹே நயி கஹானிக்கு லேखक, இதுதான் புது கதையினுடைய ஸ்டோரி எனக்கு கிடைச்சிருச்சு, இவர்தான் வந்து புது கதையினுடைய ரைட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. कीड़े के सुगंध और स्वाद की कल्पना से पेट भर जाने का टकार आ सकता है, तो बिना विचार घटना और पात्रों के लेखक की इच्छा मात्र से नई कहानी क्यों नहीं बन सकती. அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, கீரைக்கு சுகந்த் அவர் ஸ்வாத் கி கல்பனா, அதனுடைய வாசனை, அந்த டேஸ்டோட இமேஜினேஷன்லயே ஒருத்தரோட வயிறு நிறைஞ்சு பர்ப் வரும் அப்படின்னா, அதாவது ஏப்பம் வர வரைக்கும் இருக்கு அப்படின்னா, ஏன் நம்ம வந்து பினா விசார், எந்த தாட்டும் இல்லாம, எந்த இன்சிடென்ட்டும் இல்லாம, எந்த கேரக்டர்ஸும் இல்லாம, லேக்கி இச்சா மாத்திரசே, லேக்கினுடைய ஒரு விருப்பத்தை மட்டும் வச்சு நயி கஹானி கியோ நஹி பன் சக்தி, நான் புது ஸ்டோரி ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்டோரி அப்படிதான் இருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கேரக்டர்ஸோட இன்சிடென்ட் வச்சு கூட ஸ்டோரி எழுத முடியும் அப்படின்னு அவரு மீன் பண்றாரு. அது வந்து நம்ம ஒரு இண்டிபெண்ட் ரைட்டிங்ஸா கூட படிக்க முடியலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதுதான் நம்மளுக்கு வந்து லெசனா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் இது. தேங்க்யூ சில்ட்ரன்.